வணக்கம் மக்களே. இது ஒரு அவசர பதிவு. காரணம் என்னென்னா, எனக்கு 3 வேளை சோறு கிடைக்காது போல். நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலையில் போனேன். என் மன ஆதங்கத்தை நான் கொட்டினேன். இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள். என்ன, நான் என் பொண்டாட்டிக்கு என்ன பால்கோவா ஊட்டி விட்றேன் நான் சொன்னேன். என் பேரனுக்கு என் கையால் பால்கோவா ஊட்டுறேன். பதில் என்னது? என்னப்பா பண்ணுனே? சும்மா ஓ இஷ்டத்துக்குலாம் நீ பேசாதப்பா. காலையில இருந்து நான் ஏதாவது டிஃபனாவது பண்ணேனா? பொங்கலோட தின்னனா, இட்லி தின்னனா? வாங்கிட்டு வந்தது நீயும் திங்கல நானும் திங்கல, அப்படியே கிடக்கு. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் அவளை போய் பார்த்துட்டேனா, இல்ல அவ கூட கொஞ்சம் குழாவிட்டேனா, இல்ல 2 பேரும் ஸ்பூனுக்கு ஸ்பூன் எடுத்து அப்படியே மாறி மாறி ஊட்டிக்கிட்டோமா? என்ன பேசுனேன்? சரி, அதுக்காக ஊருக்கு போயிட்டு வந்து 1 வாரம் ஆச்சுல, ஏன் வீட்டுல நீ தேட மாட்டாங்களா? ஏய், இவ மத்தல இவ பிள்ளைகிட்ட பேசிட்டா, பெரியவன்கிட்ட பேசிட்டா, கோகுலுக்கிட்ட பேசிட்டா, புருஷங்கிட்ட பேசிட்டா. எதுக்கு இங்கேருந்து வேலையை விட்டுட்டு போய் மெட்ராஸில் போய் இருக்கிற? அங்கே பக்கத்தில் எந்த ஊர் அது, திருப்பூரில் இருந்தாலாவது அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்ப, அவனை போய் பார்த்துட்டு வருவேன். ஏன் நான் கூட்டு போனதே இல்லையா காரில்? இப்போ நீ தான் பெட்ரோல் போட்டியா? எத்தனை நாள் உன்னை கூட்டு போய் அவனை போய் பார்க்க வச்சு கூப்பிட்டு வரல. இப்போ கூட என்ன சொன்னேன், குற்றாலத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது, வர்ற வாரம் வெள்ளிக்கிழமை போய் கோகுலை கூட்டிகிட்டு வர்றோம், மதுரைக்கு வந்துட்டு 3 நாள் திங்கக்கிழமை வரைக்கும் அவன் இருக்கட்டும்னு சொன்னீல. நான் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சேனா? அப்போ உன் வேலை விஷயமா நான் கரெக்டாக வர்றேன்ல. அப்போ எனக்கும் ஆசா பாசங்கள் இருக்கும்ல, எனக்கும் குடும்ப குட்டிகள் இருக்கும்ல. வாங்கின பால்கோவா 2 நாள் அங்கே காஞ்சிக்கிட்டு கிடக்கு. யார் பொண்டாட்டியா, யார் புருஷனை? என்ன உளர்ற? என்ன யார் பொண்டாட்டி? ஆமா. ஏய், வேணடா லூசாடாவ. என்னை நம்பி வந்த உனக்கு நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யூடியூப் வருமானத்துல இருந்து இஎம்ஐல இருந்து எல்லாமே என் தலையில தான் விழுகுது. எல்லாத்தையும் கட்டுறேனா இல்லையா? இங்க வர இப்படி பேசுறேன்னா அப்புறம் நான் வீடு வாங்குறதுக்கு உன் புருஷன் என்னை ஒத்திக்கி விட்டுட்டான்றிவேன். நான் உன்னை அப்படிதான் மொத்தமா குத்தகைக்கு விட்டுருக்கேன். யாரு? என் முன்னாடி இப்படிதான் ஊரா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காளா? வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போறாளா? என் பிள்ளைய போட்டு கிழிச்ச கோட்டை தாண்டிட்டாளா? என்ன வீட்டுக்குள்ள? உன்னைய மாதிரி தான். அங்க பாரு, அவன் நினைச்சா நான் சொல்றதை கேளு. அவன் நினைச்சா அவளும் அதே மாதிரி எங்கேயோ ஊருக்கு குற்றாலத்துக்கோ இல்ல இலங்கைக்கோ போலாம்ல, அங்க போய் டூயட் போடலாம்ல. நீயும் நானும் பண்ணாத அலிம்பாவை பண்ணிட்டா. யாரு? நீ பார்த்த அப்படி உள்ளவ நீ நிறுவி. உன்னே மாதிரிலாம் கீழ்த்தரமா நான் இல்லாத நேரம் பாண்டிச்சேரிக்கு போன நேரம் 1 லட்சம் ரூபா கொடுங்க நான் வந்துடுறேன். ஏன் இவர் மேல படுத்திருக்கிறாரு, கீழே அஸ்தி வாய்ஸ்ல பேசுனது நீ பாத்தியா? அவ போனதே திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனா. தேவையில்லாம அவளை வம்புழுத்தன் வைவேன். அப்புறம் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நான் வருவேன். வேற யாரும் வர வேண்டிய அவசியமே கிடையாது, நானே வருவேன். எதுக்கு அவளை எதுக்கு சொல்ற? அப்படியே திருச்சிக்கு போனாங்கிற, பாண்டிச்சேரிக்கு போனாங்கிற. எதுக்கு போனா? பிள்ளை விஷயமா போனா, கல்யாணத்துக்கு போனா. உனக்கு நீ பாத்தியா? தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விட்டேன்னா அப்புறம் நான் உன்னை கிழிக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ உன் புருஷனை நான் இழுக்கும் போது நீ வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். அப்புறம் இழுப்பேன் நான். இப்படித்தான் அவன் ஊரா இருந்தா எதுக்கு மேயிறேன்? ஏன் திருப்பூர்ல தானே இருந்தேன்? என்ன அவனுக்கு கொள்ளையா பேதியா கால்றாவா? எதுக்கு என்ன மயத்துக்கு இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறேன்? அப்ப அங்க ஒரு குடும்பம் இருக்கு அவனுக்கு, அதனாலதான் அங்க போய் மேய்ஞ்சிட்டு வர்றேன். எதுக்கு திருப்பி தாராபுரம் வர்றேன்? இங்க ஒரு குடும்பம் இருக்கு, அதனால இங்க வர்றேன். நீ பேசணும்னா நானும் பதிலுக்கு பேசுவேன். பேசிக்கிட்டு தானே இருக்க. யாரு? எல்லாம் நீ தான் செட் பண்ணி விட்டுட்டு தான் தெரியாத மாதிரி தான் நடிக்கிறீங்களே புருஷனும் பொண்டாட்டியும். நீ போடா, நீ அப்பப்போ போய் அங்க. நான் கேட்குறேன், இப்போ அந்த ஓனர் என்ன சொன்னாரு? அவன் வச்சிருக்கிற ஃபோனை வித்துட்டு தான் போனாருன்றார்ல. எப்படி வந்தேன்? எப்படி ஒரே நாளில் எப்படி போயிட்டு ஒரே நாளில் வருவேன்? ஒரு தண்ணியில் அவன் ஊற மாட்டானா? பல தண்ணி கேட்குதா அவனுக்கு? எனக்கு தேவை கிடையாது. நான் கேட்குற பத்திரம் பதில சொல்லு.
மெட்ராஸுக்கு செல்போனை வித்துட்டு போனதா தானே ஓனர் சொன்னார். மெட்ராஸுக்கு ஏம்மா போனை வித்துப்பிட்டாமா, அந்த காசை வாங்கிட்டு சென்னைக்கு போயிட்டான்னு சொல்லி தானே ஓனர் சொன்னாருண்ட. நானும் அதை நம்பினேன் இல்லை, நானும் என் காதால் கேட்டேன். இப்போ எப்படி திருப்பி வந்தேன்? எப்படி வந்தேன்? அப்போ அங்கே போய் மேய்ஞ்சிட்டு ஒரு நாள் புழக்கத்தை போட்டுட்டு இங்கே வந்திருக்கேன், அப்படித்தானே? நான் உனக்கு சொல்லவா, என்ன உடனே ஆம்பளைன்னா ஒரு சட்டம், பொம்பளைன்னா ஒரு சட்டமா? என்ன அது, அவன் என்ன கொஞ்சம் குமரனா? நான் உனக்கு சொல்கிறத கேளு, என்னை நம்பி வந்த உனக்கு எல்லாம் செய்கிறேன், உன்னை நான் பார்க்குறேன். இந்த பேச்சு பேசக்கூடாது, இந்த பேச்சு பேசக்கூடாது. என் ஆண்மையில் வந்து நீ வந்து டச் பண்ணுற, இது நல்லதே கிடையாது. இந்த வேலை தான் பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனால் ஊனா அரைஞ்சுங்கிறது, ஆண்மை இல்லாதவங்கிறது, இவனுக்கு வந்து மண்ணுளி பாம்புங்கிற இந்த பேச்சு வேணாம். மரியாதையாக பேசு. நான் உனக்கு மரியாதை கொடுத்தேன்னா நீ என்னை மரியாதை கொடுத்து பேசணும். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஏண்டா டேய், நான் என்ன சொன்னேன்? நான் என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன், என் பிள்ளைக்கு பால்கோவா வாங்கி கொடுக்குறேன், என் பேரனுக்கு ஸ்பூனில் ஊட்டி விடுவேன்னு தான் சொன்னேன். இவளை நிரூபிக்க சொல்லுங்கள். நான் எந்த இடத்துலையாவது நான் சுமிக்கு ஒரு வாய் பால்கோவா ஊட்டுவேன், பதிலுக்கு அவன் ஊட்டுவான்னு சொல்லி நான் காலையில் போட்ட வீடியோவில் ஏதாவது ஒரு சின்னூண்டு ஆதாரத்தை இவளை போட்டு காட்ட சொல்லுங்கள். நான் நாண்டுக்கிட்டு தொங்குறதுக்கு தயார், இல்லை மீசையை சிறைச்சிக்கிறதுக்கு தயார். 6 மணி லைவில் போட்டு காட்டு. அங்கே பாட்டு கச்சேரி நடக்குதான், இங்கே தான் லைவ் போடுவேன். முடிஞ்சா சரியான பொம்பளை உங்கள் ஆத்தா அமிர்தம்மாவுக்கு தான் நீ பிறந்தவளா இருந்தா 6 மணி லைவில் நீ எனக்கு போட்டு காட்டுற. அப்படி நீ காட்டிட்டேன்னா நான் என் மீசை எடுத்துக்கிறேன். நான் எங்கள் அம்மாவே என்னை மன்னிச்சிரும், என் பெத்த தான் என்னை மன்னிக்கும். நான் சொல்கிறேன் தாய் மேலே, நான் சொல்கிறத கேளு. அப்படி எங்கள் அம்மா என்னை பழி வாங்குறதா இருந்தா, எங்கள் அம்மாவோட பாத்தியாவுக்கு நான் பிரியாணி தின்னுட்டு உங்கள்கிட்ட நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அன்னைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று காட்டியிருக்கணும்ல, என் உடம்புல கோளாறை காட்டியிருக்கணும்ல. அது அஜீரண கோளாறு, அது எப்பயும் வர்றது தானே. உடனே இங்கே இருங்க, அங்கே தின்னது வந்து நான் வந்து இங்கே பொய் சத்தியம் பண்ணதுனால தான் எனக்கு ஓயாமல் அந்த ஏவுன்னு ஏப்ப வரதான். எப்படி பாருங்க, எதுக்கு எதை கோர்க்குறான்னு. சரி, இப்பயும் நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவே மன்னிச்சிரும். நான் பண்ணது வந்து சரி அவள் விடு, என்ன இருந்தாலும் அவள் நீ கட்டின பொண்டாட்டி. என்ன வம்பு? பப்பு மேலே நான் பண்ணவே இல்லையே. ஏய் கிடையவே கிடையாது. பப்பு மேலே நான் சத்தியம் பண்ணேனா? கிடையவே கிடையாது. பப்பு மேலே நான் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மா மேலே மாத்திரம்தான் நான் சொன்னேன். அதுவும் வந்து எங்கள் அம்மா என்னை மன்னிச்சிரும்ட்டேன். பப்பு என்ன பண்ணுச்சு? பப்பு எதுக்கு இதில் கோர்த்து விடுற? பண்ணலை. டேய் 6 மணி லைவில் யாராவது நிறுவிங்க, நான் பப்பு மேலே பண்ணினேன்னு சொல்லி யாராவது வீடியோ இருந்தால் அனுப்பி விடு. என்ன சோத்துக்காக? நீ இந்த சோறே எனக்கு ஆக்கி தர வேணாம். இப்போ எனக்கு சோறே வேணாமே. இப்போ நான் கேட்டேனா உங்ககிட்ட? எதுக்கு? சரி வச்சா என்ன பண்ணுவ? நான் வாங்கி கொடுத்த அரிசி தானே, நான் வாங்கி கொடுத்த கீரை கட்டு, நான் வாங்கி கொடுத்த கத்திரிக்காய் முருங்காய், நான் வாங்கி போட்ட சிலிண்டரு எல்லாமே என்னது? இந்த பேச்சு வேணாங்கிறேன் நான். சரி நீ இன்னும் ஒன்று சொல்லவா, இந்த நீயே தின்னு நீயே உன் கவட்டக்குள்ளே போட்டுக்க, எனக்கு நான் கடையில் போய் வாங்கி தின்னுக்கிறேன், அவ்வளோதானே. 150 ரூபா கொடுத்தா இந்த அம்மன் ஹோட்டலில் சோறு, பக்கத்தில் டெம்பிள் சிட்டி. போடி, இனிமேல் உன் சோத்தில் கை வச்சுட்டேன்னு இவன் என்னை எதை செருப்பை கழட்டி காலில் கிடக்கிறத எடுத்து கழட்டி ஆட்டிடி. சி வாயை மூடு, நல்லா வாயில் வருது. பாப்போம் நண்பர்களே.